10th Standard Maths Second midterm testக்காக previous various district question paper with detailed solution ஓட அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center மதுரை. இந்த மாதிரி various district question paper நீங்கள் நல்ல தரவா பார்த்துட்டா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 3 question number 21. I am Jaykumar. State and prove Pythagoras theorem. First வந்து statement எழுதுறேன், நல்லா பாருங்க. Okay, so in a right triangle, the square of the hypotenuse is equal to the sum of the squares of the other two sides. Okay, இப்போ பாருங்க ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஏ, இது பி, இது சி. ஓகே, இது வந்து ஒரு லைன் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறேன், கன்செக்ஷன். இது 90 டிகிரி. இப்போ பாருங்கள், டு ப்ரூவ் BC square is equal to AB square plus AC square. Okay, consection AD perpendicular BC அப்போ 90 டிகிரி இது. ஓகே, இப்போ ப்ரூஃப். ஸோ நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் ஏடிபி, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கன்குரண்ட்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க. இது ஏ, இது பி, இது சி. ஓகே, இதே போல் இது டி, இது ஏ, இது பி. இது 90 டிகிரி இருக்குது, இது 90 டிகிரி இருக்குது. ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் ஏ 90 டிகிரி சொல்ல போகிறேன். பிஏசி ஈக்குவல் டு, இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் எழுதும் பொழுது பாருங்கள் பிடிஏன்னு எழுதணும். ஓகே, ஏன்னா இது 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி. ஆங்கிள் ஏ 90 டிகிரி, ஆங்கிள் டி 90 டிகிரி. சென்ட்ரலில் இருக்கிறது தான் ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி. ரீசன் எழுதிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளில் இது ஆங்கிள் பி காமன், இந்த ஆங்கிளில் இந்த ட்ரையாங்கிளில் இது பி காமன். அப்போ இதனுடைய ரீசன் வந்து காமன் ஆங்கிள். ஓகே, அப்போ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் பாருங்களேன், நீங்கள் எழுதும் பொழுது ஏபிசி இப்படி தான் நான் எழுதியிருக்கிறேன். ஏபிசி ஓகே, கன்குரண்ட் டு ட்ரையாங்கிள். நீங்கள் இப்படி எழுதணும், டிபிஏ. ஓகே, மாறி இது எழுதக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆங்கிள் ஏ, இங்கே ஆங்கிள் ஏ இருக்கணும் 90 டிகிரி. இங்கே ஆங்கிள் டி, இங்கே ஆங்கிள் டி இருக்கணும். இங்கே காமன் ஆங்கிள் பி, இங்கே காமன் ஆங்கிள் பி இருக்கா? ஓகே, இதுக்கப்புறம் இங்கே வந்து சி, இங்கே வந்து ஏ வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தேர்ஃபோர் ஏபி பை இந்த ரெண்டு பார்ட் ஃபஸ்ட்டு பிடி அல்லது டிபின்னு எடுத்துக்கலாம். பிசி பை ஏபி அல்லது பிஏ எல்லாம் ஒன்று தான். அதுக்கப்புறம் ஏசி பை டிஏ. ஸோ இந்த பார்ட் எங்களுக்கு வராது, ஏன்னா டிஏ என்ற பார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால. அப்போ நீங்கள் ஏபி பை பிடி இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏபி. பிஏ போட்டாலும் ஏபி போட்டாலும் எங்களுக்கு வந்து ஏபி தான். அப்போ ரெண்டும் கிராஸ் சொல்யூஷன் பண்ணுங்கள். ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிடி இன்ட்டு பிசி. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே போல் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் ஏடிசி. இப்போ பாருங்களேன், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நான் எடுக்க போகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல கவனிங்க. இது ஏ, இது பி, இது சி. இது 90 டிகிரி. இதே போல் ஓகே, இது டி 90 டிகிரியில் இருக்குது. இது சி, இது வந்து ஏ.
இப்போ நல்லா கவனிச்சிட்டோங்களேன், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கும்போது இந்த ஆங்கிள் ஏ 90 டிகிரி, இங்கே ஆங்கிள் டி 90 டிகிரி. அப்போ ஃபஸ்ட்டு பிஏசி இஸ் ஈக்குவல் டு ஏடிசி இருக்கா? சென்டரில் இருக்கிறது தான் 90 டிகிரி, சென்டரில் இருக்கிறது தான் ஆங்கிள், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 90 டிகிரி. ஓகே, இது டி. பாருங்கள், படம் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. ஸோ நல்லா புரியும். ஒன்று ஈஸியான சம் தான். ஸோ ஏடிசி போட்டிருக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நல்லா கவனிச்சிட்டோங்க. 90 டிகிரி. அப்போ இங்கே ஆங்கிள் சியும் இந்த ஆங்கிள் சியும் காமன். ஓகே, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி காமன், காமன் ஆங்கிள். அப்போ தேர்ஃபோர் ஓகே ட்ரையாங்கிள் ஏபிசி இப்படி தான் எழுதிக்கிறேன். ஏபிசி இங்கே எழுதும்பொழுது சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஏசி இப்படி தான் எழுதணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஏ ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் பி வரணும், அப்புறம் சி வரணும். அதே போல் இங்கே டி வரணும், அப்புறம் ஏ வரணும், அப்புறம் சி வரணும். ஏன்னா இங்கே சி லாஸ்ட்டில் இருக்குது, இங்கே சி லாஸ்ட்டில் இருக்குது. இங்கே ஏ வந்து 90 டிகிரியில் ஃபஸ்ட்டு இருக்குது, இங்கே டி வந்து ஃபஸ்ட்டில் வந்து 90 டிகிரி இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை ஏஏ சிமிலாரிட்டி கிரிட்டீரியன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஏபி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை டிசி. மொதல் இந்த ஏபியும் இந்த டிஏயும் எடுத்துக்கணும், அப்புறம் பிசியும் ஏசியும் எடுத்துக்கணும், அப்புறம் ஏசியும் டிசியும் பண்ணணும். இது வந்து டிஏ வந்து வராது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் அது வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனால அது வந்து டெலீட் பண்ணிடலாம். பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை டிசி. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நல்லா add 1 and 2. அப்போ AB square plus AC square is equal to BD into BC plus BC into DC. என்ன காமனாக இருக்குது? BC காமனாக இருக்குது. அப்போ BD ஓகே ப்ளஸ் DC. இங்கே AB ஸ்கொயர் ப்ளஸ் AC ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி. பிடி ப்ளஸ் டிசி இஸ் ஈக்குவல் டு படத்துலேருந்து பாருங்கள் பிசி. ஓகேவா, இங்கே எழுதுகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். அப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். வந்துச்சா? ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ ட்ரையாங்கிள் இங்கே எழுதும்பொழுது பாருங்கள், இந்த டைரக்ஷன் பாருங்கள் ஏபிசி, இந்த டைரக்ஷன் பாருங்கள் டிபிஏ, இந்த டைரக்ஷனில் வந்து ஏபிசி பாருங்கள், இங்கே எழுதும்பொழுது டிஏசி. ஓகேவா, நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் ஈஸியாக சம் முடிச்சிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.